நபித்துவம் மருத்துவம் நவீன மருத்துவத்திற்கு சவால் நிகழ்ச்சியில் உங்களுடன் டாக்டர் ஹக்கீம் குலாம் ஹைதர் குரைஷி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஹாதர் முஹிதீன் சாஹிப் வந்திருக்காங்க மதுரையில இருந்து. அவங்களுக்கு மூட்டு வலியால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வியாபாரம் எல்லா தெருவும் சுத்தி ஊடகத்தி விற்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இவருடைய நண்பர் தெரிஞ்சவங்க சொல்லி என்கிட்ட மருந்து எடுத்தாங்க. மூட்டு வலிக்கு குணமாயிடுச்சு. அவரே அவங்க வாயால சொல்லுவாங்க, நீங்க கேட்டு தெரிஞ்சீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமா இருக்கும். அவங்களும் மருந்து சாப்பிட்டு குணமடைவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாத்தினை சொல்லிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மதுரையை சேர்ந்த கோடிப்பாளையத்திலிருந்து காதர் மேரி என்னுடைய பேரு. மதுரையிலிருந்து இங்க சென்னைக்கு வந்திருக்கேன். இங்க என்னுடைய 2வது பொண்ணு இங்க மதுரையில கட்டி கொடுத்துருக்கேன். அவங்கள பார்க்க வரும்போது அவங்களுடைய ரிலேஷன் நம்ம டாக்டர் சார் குலாம் ஹைதர் குரைஷி, நம்ம பெருமானாருடைய குரைஷி குலத்தை சேர்ந்தவர்கள். இங்க ஒரு சிறப்பான யுனானி வைத்தியசாலை இருக்குது. உங்களுக்கு ரொம்ப காலமா மூட்டு வலி, இருதய மற்றும் கொலஸ்ட்ரால் போன்ற நோய்களுக்கு சிறப்பா வைத்தியம் செய்யறாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுடைய அனுமதியை கேட்டு நான் பார்த்து 1 மாசம் வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். அதுல இன்ஷால்லா 100% இருந்தது இப்ப 75% குறைஞ்சு இப்ப இன்ஷால்லா நம்ம ஒரு 25%ல இருக்கு. மறுபடியும் அவங்கள ஒரு மாசம் மருந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டு அதே கண்டினியூ பண்ணி இன்னொருக்கா அவங்கள நேரடியா சந்திரிக்காங்க. இப்ப டாக்டர் சார் உங்களுடைய துவாபரகத்துல இது மாதிரி நம்ம இஸ்லாம் மார்க்கம் மற்றும் மதத்தார்கள் அனைவரும் பெருமானாரை எத்தி வச்சதுல எந்த மதத்தையும் வெறுக்காதீங்க, யார்கிட்டையும் அன்பா நடந்துக்கிற அடிப்படையில அனைத்து நபர்களுக்கும் நோய் சுகாதாரத்துக்கு எல்லாம் உள்ள இறைவன் அவங்களுக்கு நல்ல சென்னையில பல யுனானி வைத்தியசாலையை நம்ம பார்த்திருக்கோம். அது நம்ம டாக்டர் குலாம் ஹைதர் குரைஷி சிறப்பான குரைஷி குலத்தின் வம்சத்திலிருந்து பெருமானார் நம்மளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அது மூலியமா அவங்க இன்னும் பல பேர்களுக்கு இந்த நோய் ஜென்ஸ் மட்டும் இல்ல, லேடிஸ், குழந்தைகள் அனைவர்களுக்கும் சிவாதரமான எல்லா உள்ள ரஹ்மான் அவங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்மளும் சிவா ஆகிறதுக்கு அதுதான் போதுமானவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயில்லாத வாழ்க்கை, குறையில்லாத செல்வர் பெருமானார் எட்டி வச்சதை நீங்க கடைபிடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கிறது. பெருமானார் பற்றி என்ன சொல்ல போறீங்க? மக்கள் இது நான் பெருமைக்காக சொல்லல, இது நேச்சுரா நடந்தது. என்னுடைய வீட்டுக்கே நீங்களே வரலாம். என்னுடைய பழைய மெடிக்கல் ரிப்போர்ட் கூட சென்னை மருத்துவமனையில தான் நான் எடுத்திருந்தேன். அங்க ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அது போக அவங்ககிட்ட அந்த ட்ரீட்மெண்ட்டை காமிச்சு அதில் பிராரம் எனக்கு வைத்தியங்களை கொடுத்தாங்க. ஒரு அளவுக்கு நல்லபடியா சௌகரியமாயிருச்சு. பூரணம் இன்னும் ஒரு 25% இருக்கு. அதே சிவா எல்லாம் அவங்க எத்தி வச்சிருக்காங்க. அதே சிவா நீங்களும் பயனடையுமாறு உங்களை அன்புடன் பொதுமக்கள் மற்றும் உங்கள் சுற்றத்தார், உறவினர், நண்பர்கள் அனைவர்களுக்கு எத்தி வைத்து அவங்களுடைய கார்டு தான் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் மூலியமா உங்க நம்பர்ல நீங்க சொன்னீங்கன்னா கூட மருந்துகளை உங்களுக்கு டெலிவரியில கொரியர் அனுப்பிச்சிருவாங்க. இப்போ பெருமானார் பற்றி ஒரு சின்ன பாட்டு. எங்கள் நபி இங்கு வந்த சிறப்பு உலகினாலும் காணாத பிறப்பு, திங்கள் ஒளி முகம் தந்த மதிப்பு, புகழ் பொங்காதோ வாழ்நாளின் தரிப்பு. எங்கள் நபி இங்கு வந்த சிறப்பு உலகென்னாலும் காணாத பிறப்பு. ஹத்தி ஹத்தி சல்லல்லா மாபி கல்வி கைருல்லா நூறு முகமது சல்லல்லா லா இலாஹ இல்லல்லா. மக்களே சுற்றி வந்ததும் சொர்க்க நதியை சந்திக்க செய்யும் மக்கள் மனமே நன்மை பெறுமே, சிக்கல்களையும் ஓட செய்யுமே. எங்கள் நபி இங்கு வந்த சிறப்பு உலகினாலும் காணாத பிறப்பு. ரொம்ப ஹாஜத்து நம்ம ஹஜ்ஜு உம்ரா செய்யறது பெருமானார் அவர்களுடைய தர்பார் இருந்து இந்த கட்சிதாரர்களை படிக்கிற எல்லாம் இறைவன் அவங்களுக்கு
நன்மை தருவார்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.